எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜூலை மாதம் 16/7/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராவ ஆண்டு ஆனி மாதம் 32ஆம் நாள், வளர்பிறை. நாளை சதுர்த்தி, மாத பிறப்பு, ஆடி மாசம், உத்தராயணம் முடிந்து தட்சிணாயனம் ஆரம்பம். தில தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதிய நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 12:28 வரை துதியை, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் 12:28 வரை சௌபாகியம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம். தனுசு ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை நமக்கு எப்பவுமே சொல்ற விஷயம் குரு வழிபாடு தானே. உங்களுக்கு எந்த குரு பிடிக்குமோ அந்த குரு செய்யுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு பிடிச்சது மகா பெரியவா சிலஸ்டி காஞ்சி மகா பெரியவா பிடிக்கும், ராகவேந்தர் பிடிக்கும், சாய்நாதரை பிடிக்கும், எல்லா ஞான தபோதனர்களையும் பிடிக்கும். யாரை வேணாலும் கும்பிடுங்க, அவ்வளவுதான். குருமார்கள் வழிபாடு, நவகிரகத்திற்கு குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பை தருகின்ற நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக்கிங்க. இப்ப நாளைக்கு என்னங்க அப்படின்னா, மாசப்பிறப்பு ஆடி மாசம் 1. இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. ஆடியில குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க பாருங்க, அப்படி இருக்கும். எல்லோரும் போய் வழிபடுவாங்க. அதுவும் இந்த சூரியனோட பயணம் தட்சிணாயனத்தை நோக்கி பயணம் வருது. அப்போ அது சிறப்பான ஒரு விஷயங்கள் தருகின்ற நாளாக நாளை இருக்கிற தில தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்றது. ஓகே, இப்போ இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, தெளிவான மனநிலையும் ஆழமான நம்பிக்கையும் கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் கிரகத்தின் பலன்கள், கிரகச்சாரத்தின் நன்மைகள்லாம் இப்போ சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. புகழின் உச்சிக்கு உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மிகுந்த அனைத்து வகையான செல்வங்களையும் ஒருங்கே இன்று உங்களை சேர்கின்ற நாள். இந்த நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாயின் பயணம், ராசி அதிபதி சூரியனின் பயணம், மிகப்பெரிய ஏற்றம். புரியுதுங்களா? தெளிவான மனநிலை, தெரிந்த நீரோடை போல பண்ற முயற்சி கரெக்டா இருக்கும். உங்களை நம்பவே முடியாதவங்களாம் உங்களை நம்புவாங்க. அந்த அளவுக்கு நீங்க கிளவரா இருந்திருப்பீங்க. அற்புதமான பலன்கள், தெளிவான ஒரு கண்ணோட்டம், நல்லபடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதனால இருக்கிறது. பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களே, சூரியன் புதனோட சேர்க்கை, 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ரொம்ப ஒரு அற்புதமான பலன் இல்லையா? உங்களோட முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும் இல்லையா? உங்கள் பயணங்கள் வெற்றி பெறும் இல்லையா? தொந்தரவான விஷயங்கள்லாம் இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே தீர்ந்துடும் இல்லையா? ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இந்த நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை, அறிவு மேலோங்கும், வெற்றி கிடைக்கும். ராகுவின் தன்மையிலிருந்தும் கேதுவின் தன்மையிலிருந்தும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ ராகு கேது பேச்சுல நீங்க தான் கடகத்துக்கு தான் வரப்போகுது. ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொன்னா அது அறிவுக்கான அதை ஷார்ப்னஸ் பண்றது, பட்டை தீட்டுதல்ங்கிற அளவுக்கு தான் இருக்கு.
அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு சிறப்பான நாள் இந்த நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்கள் சிம்மத்தை பொறுத்த மட்டும் சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 பேருக்கும் பெரிய காம்பினேஷன் தான். சில உயர்வுகளை தர காத்திருக்குது. உயர்வு தராமலாம் இல்லை, இவங்க தான் வழியை போய் எதையாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை. போதும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படிப்பட்ட உயர்வான நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாள். போட்டி பந்தயங்கள் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எது கிடைத்ததோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டு சந்தோஷமான நிலையிலே சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னாவது கன்னிராசியோட ஜாதகம் தான். எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகத்தன்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கைக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று நீங்க தவற விடணும், இல்லை காலம் இல்லாம போயிடணும், அப்படிதான் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக செய்து வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி என்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயணங்கள் நிகழக்கூடிய அமைப்பு. வெளி மாநிலம், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், வெளியில தூரதேசம் போறது, இல்லை ஒரு புண்ணியஸ்தலம் யாத்திரை அப்படிங்கிற மேற்கொள்றதுக்கெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு இருக்கிறது. இதனால ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரமம் இருக்கு, புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். அதனால அன்றாட பணிகள் மட்டும் செய்து வாருங்கள். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, ஒரு சிவபெருமானம் வணங்குறது, இல்லை ஏதோ ஒரு தட்சிணா, ஏதோ ஒரு ஆலய வழிபாட்டு மேற்கொண்டு வருது, சந்திராஷ்டிரமத்துக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேடித்தரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் இருந்தாலுமே மனசு ரொம்ப ஓய்வு எடுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா, லீவ் போடலாமா அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கும். இதே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களே தனி வேற மைண்ட் செட்ல போவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ண வேணாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் பண்ணிக்கும். அப்படிலாம் தேவையில்லை. அன்றாட பண்ணி கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு கல்வியில கவனமா வைங்க. நீங்க கல்வியில எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பீங்க. அதாவது தொழில் எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்க அந்த அளவுக்கும் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இதனால ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லாத போயிடும். எச்சரிக்கையுடனும் இறை வழிபாடும் இருக்கும்போது நீங்க சிறப்பான பலனை அடைய முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்கள் கும்பத்தை பொறுத்த ராகுவின் தன்மையிலிருந்து வளர்ச்சி பெருசா இருக்கும். ஏதோ ஒன்று பண்றோம், எது பண்றோம்னு தெரியாது, ஆனா வளர்ச்சி வந்துடும். அந்த அளவுக்கு கிரகம் தான் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு. அப்போ சிறப்பான பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்கள் மீனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத நம்பிக்கை, அதீத பொறாமை, அதிகமான கோபம் இதெல்லாமே இருக்கும். அப்போ அங்கே குணமும் இருக்குன்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா குணம் இருக்கோ இல்லையோ, நன்மை நமக்கு நடக்குமா நடக்காத ஏற்றிட்டு போனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட பயணத்தை கூட்டிட்டு போனா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்படி ஒரு பயணம் தேவையில்லை. இயந்து இசைந்து சந்தோஷமா கூட்டிட்டு போற பயணத்துக்கு போயிட்டு வரலாம். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையம்.